ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 3வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. ஆம் தேவஜனமே, புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் என்றால், வெளி தோற்றத்தின்படியாய் கனி கொடுக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, அந்தரங்கத்திலோ பொய்யான மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக உள்ளவர்கள் தான். அத்திமரம் எப்படி இலைகளை மட்டும் காட்டினது, ஆனால் பழங்கள் இல்லை. அத்திமரத்தினுடைய காரியம் என்ன? இலை இருந்தால் பழம் இருக்க வேண்டும். ஆனால் இலை இருந்தது, அந்த இடத்துல பழம் இல்லை. அது எதை காட்டுகிறது? கனிகளை காட்டுகிறது. அதுபோலதான் இந்த புத்தி இல்லாதவர்களும் இந்த தீவெட்டி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து எண்ணெயை கொண்டு போகவில்லை. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீவெட்டி எப்பொழுதும் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி? யாத்ராகம புத்தகத்திலே 27வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம் தேவஜனமே, நாமும் அநேக வேளையிலே கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மங்கிவிட பண்ணுகிறவர்களாய் நாமே மாறிவிடுகிறோம். அநேக யோசனைகள், அநேக உபாய தந்திரங்கள், அநேக மனுஷர்களை பின்பற்றி கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். புத்தி இல்லாத மனுஷர்கள், கனி இல்லாத மனுஷர்கள், புத்தியுள்ள கனி நிறைந்தவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் கைகளிலே எண்ணெயை கொண்டு வருகிறார்களே, அது என்ன என்பதை கூட கேட்க மறந்து விட்டவர்களாக, அசட்டை பண்ணுகிறவர்களாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாக, வெளி தோற்றத்தின்படியாக கிறிஸ்தவர்களாக, அந்தரங்கத்திலே பொய்யர்களாக நாம் இல்லாதபடிக்கு தேவனை முழுவதுமாய் சார்ந்து இருக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆம் தேவஜனமே, மணவாளன் வந்தார். புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே கைவிடப்பட்ட சூழலில் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறவர்களாய் இருக்கலாம். நீங்கள் அப்பொழுது யோசித்து பாருங்கள், எந்த இடத்திலே நான் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன், தேவ வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆராய்ந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மணவாளன் வர தாமதமாகும் பொழுதே உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது மணவாளன் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக புத்தி இல்லாதவர்களை போல ராஜா, வெளிப்புற தோற்றத்திலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு அந்தரங்க வாழ்க்கையிலே, பரிசுத்தத்திலே, நீதியிலே, அன்பிலே ராஜா நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. வெறுமனே வசனத்தை வாசித்து விட்டு போகிற ஒரு கூட்டமாக இல்லாதபடிக்கு அந்த வசனத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்க, புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.